ஹாய், உமாசங்கரோட ஜஸ்வின் போயிட்டான். அதனால அவன் சோரம் போயிட்டான். சரி, அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. நீங்கள் எந்த சபையில இருந்தாலும், நல்லா கேட்டுக்கிட்டீங்களே, எந்த சபையில் இருந்தாலும் சரியா, இந்த ஐயாவுடைய உபதேசத்தின் அடிப்படையில் தான் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஐயாவால் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே புரியல. அவர் முழுசாக என்ன சொன்னாருன்னு கேளுங்களேன். நீங்கள் எந்த சபையில இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கேட்டிங்களா? நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். நீங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. நீ எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இது அவர் சொன்ன டீச்சிங், உபதேசம். சரியா? அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ சிஎஸ்ஐயில் குழந்தை ஞான ஸ்நானம் தப்பு, அது சபையே கிடையாது, பரவாயில்ல, பணத்துக்கு ஆசீர்வாத தட்டு ஏலம் விட்டுரு, கலர் கொய்யாமல் பரவாயில்ல, இன்னும் சில பல உபதேச கோளாறு பரவாயில்ல. நீ எந்த சபையில் இருந்தாலும், சந்தா கிந்தா வாங்கி எலெக்ஷன் அசிங்கமாக நிறைய தவறுகள் வேதத்துக்கு புறம்பாக நடக்குது, பரவாயில்ல. நீ எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டும், கருமாரி பண்ண வேண்டும், புதைக்க இடம் தரணும், அப்படியா? ஒரு நல்லது கெட்டதுக்கு. அதனால் சிஎஸ்ஐயில் மெம்பராக இருக்கணும். இதெல்லாம் அவர் சிஎஸ்ஐ மெம்பராக தான் இருப்பாருன்னு ஒரு கெஸ்ஸில் சொல்கிறேன். சரியா? ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க. சரி, அவர் சிஎஸ்ஐ மெம்பரோ இல்லையோ, பொதுவாக இவருடைய உபதேசம் என்ன? நீ எந்த சபையில் இருந்தாலும். கரெக்டா? அப்போ அவர் உபதேசத்தின்படி நான் பண்ணது கரெக்டு. இப்போ நான் என்ன ஜஸ்டிஃபை பண்ண வரவே இல்லை. இந்த வீடியோ எண்டில் நான் என்னுடைய சைட்லேருந்து சொல்ல தான் போகிறேன். ஆனால் இப்போ இதன் அடிப்படையில் அப்படியே பாருங்கள். அதாவது வேதத்துக்கு புறமான சடங்காச்சாரங்கள், போதகங்கள், அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்க. அதில் நீங்கள் ஈடுபடாமல் அந்த உங்கள் பாஸ்டரோ அல்லது ஊழியரிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது, இதில் நாங்கள் உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம், பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் இருங்க. ஏன்னா நாளைக்கு அநேகருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இதில் இருந்து காட்ட முடியும். அவருடைய வருகையில் நியாய தீர்ப்பில், நாளைக்கு அவருடைய வருகையில் நியாய தீர்ப்பில் நான் ஒரு சாட்சியாக இருந்து அந்த சபை கூட்ட மக்களுக்கு நான் காட்ட விரும்பினேன், அதனால் அங்கே இருந்தேன். ஒத்துப்பாரா? இல்லை, இந்த நபர் ஒத்துப்பாரா? நான் இப்போ இப்படி ஜஸ்டிஃபை பண்ணேன்னா இந்த நபர் ஒத்துப்பாரா? சரி, இவர் சொன்னது அப்படியே ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயமா? இப்போ நான் சிஎஸ்ஐக்கே போகிறேன்னு வைங்களேன், எனக்கு அங்கே உள்ள உபதேசங்கள்லாம் சரியில்லை, அதை நான் சொல்கிறேன், அது ஒரே நாளில் உட்காந்த உடனே அப்படியே முடிச்சுருவாங்களா? லிஸ்ட்டு போட்டேன்னா லிஸ்ட்டு எத்தனை பக்கம் போகும் தெரியுமா? அத்தனை பக்கத்தையும் நான் மறுப்பு தெரிவித்து அவங்க இல்லை கரெக்டு தான் சொல்லி எவ்வளோ நாள் ஆகும்? நான் சொல்ல வர்றது புரியுதா? நான் உமாசங்கர் பிரதர் மீட்டிங் அட்டன் பண்ணது மொத்தமாக 2 நாள் தான். மொதல் நாள் கேள்விகள் கேட்டிருக்கேன், அவர் பதில் சொல்லியிருக்காரு, அது சரியா இல்லையான்னு டிசைட் பண்ணலான்னு பேசியிருக்கேன். 2வது நாள் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு லைவ் போட்டிருக்கேன். சரியா? ஏன் போகிறேன்னு போட்டிருக்கேன். அதெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. பார்க்காம மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி மொட்டை அடிச்சிருக்கேன். மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி அவன் அங்கே போயிட்டான், சோரம் போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான், அங்கே போயிட்டான், விளக்கம் சொல்லுங்கள், நீங்கள் அங்கே போகிறது சரியா ப்ளீஸ். நான் சொல்லிட்டேனே. இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. எங்கே வேறு யாரோ ஒருத்தவங்க என்னையை போட்டு ஏதோ பேசியிருக்கிறாங்க, அந்த வீடியோவில் கீழே போய் இந்த நபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். மிக சரியான கேள்வி. யார்? அந்த வீடியோவில் போட்டவங்க என்னென்ன ஒரு 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு உமாசங்கர் உபதேசம் வேதத்தின்படி தவறு. சரி, உங்கள் கூட்டின்படி தவறாகவே இருக்கட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? உபதேசம் தவறாகவே இருந்தாலும் சடங்காச்சாரம் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அங்கே சாட்சியாக இருக்கலாம், அதுதானே உங்களுடைய கூற்று. நான் அங்கே சாட்சியாக இருந்தேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சுவிசேஷம் தவிர மற்றவை தேவ வார்த்தை அல்ல, அதை படிக்கக்கூடாது என்று அதிலிருந்து பிரசங்கித்தால் அவன் அந்தி கிறிஸ்து என்றும், மேலும் பிசாசை துரத்தி வியாதியை குணமாக்காவிட்டால் அவன் ஊழியக்காரன் அல்ல என்று போதிக்கிறார். இதுபோல பல கள்ள போதனை, அற்புதம் என்ற பெயரில் காமெடி வித்தைகள் இத்தனை அறிந்த பின்னும் பவ்யமாய் எந்த கேள்வியும் கேட்காமல் 4 மணி நேரம் 2 நாள் ஜஸ்வின் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு
வந்தது ஆச்சரியமாய் உள்ளது. மற்றவர்களை கேள்வி கேட்கும் அவர் உங்கள் கேள்விக்கு பதிலளித்து வீடியோ போடுவாரா என பார்ப்போம். தாங்கள் தொடர்பு எண்ணை தெரிவிக்க முடியுமா? முடிந்தால் தெரிவியுங்கள். சரி, நான் அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் நான் போகிறேன் அப்படின்னு. சரியா? அதை நீங்கள் யாருமே பார்க்கல. அந்த வீடியோ போட்ட நபர் உட்பட, இந்த கமெண்ட்டை போட்ட நபர் உட்பட நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து ஜென்யூனாக நான் வீடியோ போட்டேன் இல்லையா முன்னாடி, அதை பார்க்காமலே இதுக்காக தானே போனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதை பார்க்காம மொட்டையாக இதை பார்த்துட்டு நீ இங்கே போயிட்ட, தப்பு இல்லையா தப்பு இல்லையா தப்பு இல்லையான்றாங்க. சரியா? அடுத்து இன்னொரு கமெண்ட், அதே நபர், சரியான கேள்வி, சரியான விளக்கம். ரோஸ்டிங் தம்பியை நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று எனக்கு தான் எல்லா வெளிப்பாடு உண்டு என்று பெருமையோடு பேசுவதை கேட்டுக்கொண்டு பவ்யமாய் இருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பாவமாகவும் இருக்கிறது. இவர் போதிக்கிற போதனை எவ்வளவு தவறானது என ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்கு கூட தெரியும். இந்த நபர்கிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். அவர் சிஎஸ்ஐ சபைக்கோ இல்லை எங்கேயோ போவார் இல்லையா, எங்கேயோ மெம்பராக இருப்பார் இல்லையா, அது எங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரீ டைமில் நாங்கள் டீமாக கிளம்பி அங்கே வரோம். அவர் அந்த ஆயர்கிட்ட என்னெல்லாம் தப்பு எப்படிலாம் தப்புன்னு அவர் சொல்லி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி அவர் அங்கே உட்காந்து சாட்சியாக அந்த இயேசுவின் வருகையில் எல்லாருக்கும் சாட்சியாக இருக்க அங்கே உட்காந்து நரங்குறாரு இல்லையா, அது எப்படின்னு பார்ப்போம். பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கான்டாக்ட் என்னை தெரிவிக்கவும் நான் அந்த வீடியோ போடுற டீம்கிட்ட கேட்டிங்க இல்லையா, ஏன்ட்ட கேளுங்க. என் நம்பர் ஆல்ரெடி பல பேருக்கு தெரியும், உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லையா கேளுங்க, நான் நம்பர் தரேன். இல்லை உங்கள் நம்பரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணுறேன். சிஎஸ்ஐயில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸியாக எப்படி உட்காந்துருக்கீங்க, அங்கே நீங்கள் யார் யார்கிட்டலாம் கேள்வி கேட்டீங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவோமா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதுக்காக நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி அங்கே போய் உக்காரலான்னு யார் சொன்னா? சாட்சியாக சபை போதகை எது தவறாக இருந்தாலும் சரி, சடங்காச்சாரத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் அங்கே இருக்கலாம், அவங்களுக்கு ஓகேனா இருக்கலாம். யார் சொன்னா? இருக்கவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அவங்களோட நீங்கள் வந்து ஃபெலோஷிப்பாக இருக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. சரி, அப்போ நீ ஏன்டா அங்கே போய் உக்காந்த அப்படின்னா, அதுக்கான விளக்கம் நான் இப்போ இல்லைங்க, ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்க வீடியோ 4 hours நினைக்கிறேன். அந்த 4 hours அவங்க சொன்னது எல்லாமே நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இல்லை. இன்னொன்று, நாங்கள் பேசின டாபிக் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடான டாபிக். சரியா? நான் மொத்தம் 3 நாள் உமாசங்கர் பிரதரோட போயிருக்கேன். அதில் 2 நாள் தான் வீடியோவாக வந்தது, 1 நாள் வரல. என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் அவங்க கேதர் பண்ணுற இடத்துக்கே போயிருந்தோம். அங்கே எங்களுடைய கேள்விகள் லைட்டாக கேட்டோம். அவங்க அதுக்கான பதிலை கொடுத்தாங்க. ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தோம். என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்றது எனக்கு பர்டிகுலராக கிளியராக புரிகிற லெவலுக்கு வந்தோம். எதை பற்றினா, தேவன் யார் அப்படின்றத பற்றி. சரியா? அதில் அவருக்கும் எனக்கும், என்னுடைய நம்பிக்கைக்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் எந்தவித பெரிய மாறுதலும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்தது. என்ன ஒன்று, எல்லாம் சொல்லி முடிச்சு லாஸ்ட்டாக ஆவி ஆத்மா சரீரம்னு ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தார். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. மற்றபடி அவர் கடவுள் யாருன்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விதத்துலேயும் நான் புரிஞ்சு வச்சுருக்க விதத்துலேயும் கரெக்டாக தான் இருக்குது. மேபி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஃப்ரேஸ், அவங்க யூஸ் பண்ண விதம் உங்களில் பலருக்கு தவறாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய எண்ணம், அவங்க கடவுள்னு யாரை நம்புகிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச அளவில் கரெக்டாக இருந்தது. சரியா? அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைவ் போட்டுட்டு, இந்த லைவில் நான் போட்ட ஒரு முக்கியமான ஜிஸ்ட்டை அடுத்து போடுறேன் ஃபுல்லாக. உமாசங்கர் பிரதர் அவருடைய வியூ சொல்கிறாரு. அது கிளியராக நம்ம அப்சர்வ் பண்ணி 10 years பேக் அவருடைய வியூ அவர் இதே தான் சொன்னாரா, ஆனால் அது எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி புரிஞ்சுது. மேபி இன்றைக்கி உங்களில் பலருக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிருக்கலாம். இப்போ அவர் என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாருன்னு நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதை அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரியா? ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் எக்ஸாக்டாக அதே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா 100% இல்லைன்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? இது இப்போ சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவாக அந்த லைவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் செகண்ட் டைம் மீட்டிங் போகும்போது தான் அந்த புரிதல் எனக்கு வருது. ஓகே, அவருக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆனால் மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சரி, இது ஒரு மேட்டரில் ஓரமாக வச்சிடும். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த லைவ் போடுறேன். இந்த லைவ் முடிஞ்ச உடனே நான் செகண்ட் போகிறேன். எங்கே போகிறேன்னா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட போகிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 hours இல்லை 5 hours அங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் போய் ப்ரேயர் பண்ணுறோம். அவர் ஹீலிங், ஏன்னா நான் வந்து ஒரு செசஷனிஸ்ட் கிடையாது. அதாவது வரங்கள்லாம் இன்றைக்கி ஆப்ரேட் ஆகாது, ஆண்டவர் வந்து ஹீலிங்லாம் பண்ண மாட்டார், இவங்க
அப்படின்னு சொல்கிற கூட்டம் கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். மோகன்சி லாசரஸ் இல்லைனா பால் தினகரன் நல்ல இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய ஊழியர்கள்ன்ற போர்வையில் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து எனக்கு முட்டி வலி இருந்து சரியாயிடுச்சுன்னு இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லையா. அது எல்லாமே தப்பு, போகஸ்ன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இல்லாததே இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி காட்டி மக்கள் நம்புகிறாங்க. அதனால ஒரே அடியாக ஹீலிங்கே நடக்காது. ஏசு அன்னைக்கு செஞ்சார், இன்னைக்கு தேவையில்லை, பைபிள் வந்துருச்சு, அதனால் வரங்கள்லாம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிற கூட்டம் நான் கிடையாது. வேதத்தில் இருக்கா இருக்குது, இல்லையா இல்லை, சரியா. பைபிளில் இருக்குது. ஆமாம், ஆண்டவர் வந்து அவர் நினச்சாருன்னா எப்போ வேணால் யாரை வேணால் ஹீல் பண்ண முடியும். இன்றைக்கும் பண்ணுவாரான்னா தேவைப்பட்டால் பண்ணுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு. அதனால் அவர் ஹீலிங் எல்லாம் சொல்லும் போதே நான் நம்ப மாட்டேன், போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நேரில் போய் பார்க்கணும், ரைட்டா. அதுக்காக போனேன். அது போகிறதுக்கு முன்னாடி இந்த லைவ் போட்டிருக்கேன். அங்கே என்ன நடந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங் என்னன்றதுல இந்த கிளிப்பு போட்டுடுறேன். அந்த லைவ் போட்டேன் இல்லையா, அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், சரியா. இந்த லைவ் எப்போ போட்டது, நான் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன், ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கேன், அவர் பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு ஓரளவுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு கேட்குறேன், அவங்களும் வாங்கன்றாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி, அவங்க காரில் ஏறுறதுக்கு முன்னாடி கத்திபாரா பிரிட்ஜுக்கு அந்த அப் டவுன் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து எடுத்த லைவ். அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் கொஞ்சம் அப்படி இப்படி டைவர்ட் ஆனால் நம்மளோட விசுவாசமே என்ன சொல்கிறது ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம பேசிக்ஸ் ரொம்ப அடிப்படையான விஷயம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், டேர்ம்ஸ் எல்லாமே முக்கியம். அந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் முக்கியமான என்னென்னா, பழைய ஏற்பாடு வேலிடாக இல்லையா, புதிய ஏற்பாடு மட்டும் போதுமா, மேத்யூ மார்க் லூக் ஜான் மட்டும் போதுமா, அதை தான் அவங்க சொல்கிறாங்களா, இல்லை அவங்க பழைய ஏற்பாடு வேணும்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக புதிய உடன்படிக்கையில் மேத்யூ மார்க் லூக் ஜானில் இல்லாத விஷயங்கள் இருக்கா இல்லையா, அப்படி மேத்யூ மார்க் லூக் ஜானில் மட்டும் போதும்னா நிருபங்கள்லாம் தேவையா இல்லையா, இதை பற்றி பேசியிருக்கோம். கேட்ட கேள்விக்கெல்லாம் உமாசங்கர் பிரதர் அருமையாக பதில் சொல்லியிருந்தார். ஆனால் அது எல்லாமே கரெக்டாக அப்படின்னா இப்போ இன்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டாங்க ஓகே சூப்பர் அப்படின்னு முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயமும் அவங்க சொன்னது எல்லாமே நம்ம வந்து பைபிளை எடுத்து வெரிஃபை பண்ணணும். சும்மா வாய் வழியாக 4 வசனத்தை கோட் பண்ணி பேசுகிறதுக்கே 4 hours ஆகிருக்கு, சரியா. அப்போ அவ்வளோ விஷயங்களையும் உண்மையிலே அதானா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கோரமாக இருந்தார், இன்றைக்கி அப்படி இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நெருங்கவே முடியாது, இன்றைக்கி அப்படி இல்லை, இப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் உண்மைதானா? அப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரியா. நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க சொன்னது உண்மையா, இல்லை அவங்க அதை தான் மீன் பண்ணாங்களா, அவங்க கோட் பண்ண வசனங்கள் என்ன, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கிளியராக படிக்கணும், சரியா. இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அவங்க விருப்பப்பட்டா, இல்லைனா அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, வீக்லி இல்லை எல்லா நாளுமே இல்லை எப்படியோ அவங்க கேதர் ஆகும்போது அவங்களுடைய கன்வீனியன்ட், நான் அங்கே போய் இந்த டாபிக் இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க இல்லையா, அதில் இருக்க கொஸ்டின்ஸ் இல்லை அது கரெக்டுன்னு நான் நினச்சேன்னா எதனால் கரெக்ட், இதை வந்து அங்கே ஷேர் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா, ஆப்வியஸாக நிறைய டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் மட்டும் அங்கே போகல, நிறைய க்ரௌட் இருக்காங்க, அவங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து வழக்கம் போல் அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதுலேருந்து கிளிப்ஸ் எடுத்து நம்ம வந்து டீட்டெயில்டாக சேனலில் பேசுகிறேன், வீடியோஸ் போடுறேன். ஸோ இதுதான் நான் இப்போது உமாசங்கர் பிரதரை சப்போர்ட்டும் பண்ணலை, அகெயின்ஸ்டாகவும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு லைவ் போட்டு சொல்லிடுறேன், அவங்க ஈவில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், சரியா. நான் தப்பாக கூட இருக்கலாம், நான் கரெக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா சும்மா பார்த்தோடனே இந்த அப்போஸ்தலர்கள்லாம் சொன்னாங்களே, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை அவர்கள் கண்களில் கண்டு, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, சரியா. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஃபைனலாக நான் வந்து ஆமாம் இல்லை இவங்களோட ஜாயின் பண்ணலாம், இல்லை அந்த டிசிஷன் எடுக்க தான் போகிறேன், இல்லை இவங்க பேசுகிறது தவறு இருக்குதுன்னு நான் சொல்ல தான் போகிறேன், தவறு இருந்தால், தவறு இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல தான் போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்தே யார் எனக்கு தாய் யார் எனக்கு சகோதரன் ஆண்டவர் கேட்டார்.
என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிற இவங்க தான் எனக்கு தாய் தகப்பன். அதே மாதிரி அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இன்னொரு கிறிஸ்தவன் தான் தாய் தகப்பன் தந்தை எல்லாமே. அவங்களோட தான் ஃபேமிலியாக சேர்ந்து வேலை செய்ய முடியும். சரியா? இதுதான் நான் பைபிள்லேருந்து கற்றுக்கிட்ட அடிப்படையான விஷயங்களில் ஒன்று. அதனால் இவங்களோட சேரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு நாள் 2 நாளோ இல்லை 1 மாதம் 2 மாதமோ இல்லை 1 வருஷம் 2 வருஷமோ கூட ஆகலாம். சரியா? ஸோ நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ராவல் பண்ண போகிறேன், விஷயங்களை சொல்ல போகிறேன். நான் கரெக்டாக இருந்து அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்க ஏற்றுக்க போகிறாங்க, இல்லை அவங்க கரெக்டாக இருந்து எனக்கு புரிஞ்சதுன்னா நான் ஏற்றுக்க போகிறேன். சரியா? இதை தான் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதை சொல்லிவிட்டு நான் என்னோடய வியூவர்ஸ்க்கு நான் கிளியராக சொல்கிறேன், சொல்லிட்டு தான் போகிறேன். இதை மாதிரி நான் போகிறேன். அவங்க அக்செப்ட் பண்ணால் அங்கே கேள்வி கேட்க போகிறேன். அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா வெளியில் வந்து வீடியோஸ் போட போகிறேன். ஆனால் இதுக்கு நிறைய டைம் ஆகும். எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால் பண்ண முடியாது. பொறுமையாக நிதானமாக பண்ணுவேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மறுபடியும் யூஸ் பண்ணி நான் பயங்கரமாக பைபிள் படிக்க போகிறேன். மேத்யூ, மார்க், லூக், ஜான்லேருந்து ஃபுல்லாகவே எல்லாமே நான் திருப்பி முறையாக படித்து இந்த விஷயத்துக்காக படித்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அங்கேயே டைரெக்டாக அவங்க அலோவ் பண்ணால் அங்கே போய் கொஸ்டின் கேட்குறோம். இல்லைனா நம்ம சேனலில் போடுறேன். அவர் உண்மையாக பொய்யோ, உண்மைனா உண்மைன்னு சொல்ல போகிறேன், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறேன்னு போடுறேன். சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது அதெல்லாம் வந்து முடிஞ்சால் நான் அடுத்து வர பதிவில் போடுறேன். 2வது இங்கே வந்த அப்புறம் உள்ள வீடியோ தான் நிறைய பேர் நீங்கள் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருந்தேன்னு. ஆமாம், ஆப்வியஸாக அங்கே நம்ம பேசுகிறது அங்கே இருக்கிற நபர்களுக்கு பிடிக்கல. ஒருத்தர் வந்து நீங்கள் பெட்டர் பகல் டைமில் மற்ற நேரத்தில் வந்திருக்கலாம், எங்கள் டைமெல்லாம் கில் பண்ணிட்டீங்கன்றாரு. அதே நபர் என்ன சொல்கிறாரு, நீ மேத்யூ, மார்க், லூக், ஜானில் இயேசுவை பற்றி பேசுனா எனக்கு ஓகே, நீ ராஜராஜ சோழன் அதை பற்றிலாம் பேசுனா எனக்கு தேவையா, எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு அவர் அறியாமையில் தான் சொல்கிறாரு. சரியா? அவருக்கு முதல்ல அவங்க அப்பாவையும் தெரியல, அவங்க அப்பா எப்பேற்பட்டவர்னு தெரில, எதுவுமே தெரில, தெரிய வேண்டான்னு நினைக்கிறார் அவர். அந்த நபர், அதாவது எங்களை அப்போஸ் பண்ண நபர் தெரிய வேண்டான்னு நினைக்கிறார். அது அவருடைய சாய்ஸ். ஸோ நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம், அவங்க நம்மளை டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கம்முன்னு வந்துடுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ அங்கே கொஸ்டின் கேட்குறது ரூல் அவுட் ஆகிடுச்சு. ஆப்ஷன் பி வீடியோஸ் போடணும். அதுக்கு டைம் வேணும். அது அவ்வளோ கிளியராக அந்த லைவ்லேயே சொல்லியிருக்கேன். சரியா? எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாது. இப்போ சிஎஸ்ஐயில் குழந்தை ஞானசனம் அப்படின்னாங்கன்னா எப்போ வேணால் பேசுவேன், எங்கே வேணால் பேசுவேன். சரியா? நீங்கள் உளறல் பாஷை கண்ணா பின்னான்னு உளறிட்டு இதான் அந்நிய பாஷைன்னா உடனே பேசுவேன். இது அப்படி இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அப்போது என்ன பண்ண முடியும், பொறுமையாக கேதர் பண்ணி ப்ரூஃபோடு பேசணும், வசனத்தோடு பேசணும். அதுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த லைவ்லேயும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து படிங்க. ஃபஸ்ட்டு டாப்பிக்கு தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் கடவுள் மனிதன்கிட்ட வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா நான் படிக்க போகிறேன், நீங்களும் சேர்ந்து படிங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றேன். அதுக்கு ஒருத்தர் வாயை திறக்கலை இது வரைக்கும். ஒருத்தரோ 2 பேரோ எனக்கு ஆடியோ கிளிப்ஸ் பெருசாக அனுப்பியிருக்காங்க அவங்களோட வியூவை. நான் அவங்கள என்கரேஜ் பண்ணுறேன், வரவேற்கிறேன். வேறு யாருமே இந்த கேள்வி கேட்டால் ஒருத்தர் கூட அதுக்கு வரல. பைபிள் படிக்க ஒருத்தரும் வரமாட்டீங்க. என்ன அந்த எங்களை ரோஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்களே அவங்களுமே இதுக்கு வரல. என்ன ஆனால் ரோஸ் பண்ண வந்துட்டாங்க. இப்போ பைபிள் படிக்க எல்லாருக்கும் கஷ்டம், அப்படி தானே? சரி, அந்த வீடியோ போட்டவங்க நான் தப்பு சொல்லலை, நல்லா இருக்குது. அதுலேயும் எங்கள் வீடியோஸை 300 வீடியோக்கு மேலே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்றாங்க. ஓகே, சந்தோஷம். நான் உங்களை அப்போஸ் பண்ணல, தப்பு சொல்லலை. என்னுடைய ஆதங்கம், வாங்க படிக்கலான்றேன், ஒருத்தர் கூட திரும்பலை. நீ அங்கே போயிட்ட, சோரம் போயிட்ட, அதுக்கு எல்லோரும் வந்தாச்சு. சரியா? இப்போ அதான் சொல்கிறேன், நான் இந்த டாப்பிக்கை தான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்திருக்கேன், கேதர் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் அவங்க டிஸ்டர்பாக இருக்காங்க, அதனால் நான் அங்கே போகல. நான் இது முடிய நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு பண்ண போகிறேன். அவங்க அதுக்கு அப்போசிட்டாக இருக்காங்களா இல்லை, ஏன்னா அவங்களே அந்த ரா ஃபுட்டேஜை எனக்கு மெமரி கார்டில் போட்டு தரேன்னு சொல்லி 2 டைம் ட்ரை பண்ணாங்க. நான் தான் சரி ஆல்ரெடி வீடியோ யூடியூப்லேயே இருக்கே, நம்ம அதுலேருந்தே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்குன்னு அந்த இதை வாங்காமல் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பனாக தான் இருக்குது, என்னை யாரும் தடுக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. அதுக்குள்ளே ஒரு நபர் கமெண்ட் என்னென்னா, லீகல் சப்போர்ட் நிறைய தேவைப்படுதில்ல, அதனால அங்கே போயிருக்காரு, அதனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாரு. அவர் என்னை அப்போஸ் பண்ணி கேட்கல. சரியா? அந்த
இன்னொருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்களே அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேஷுவலாக. ஆனால் அப்படி கூட நான் இல்லை, அதெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த சேனல் பர்டிகுலராக ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி யாருக்கும் எந்த உபதேசத்தையும் சொல்லித்தர வரல. சரியா? எங்களுக்கு ரெகுலர் வியூவர்ஸே வேண்டாம். ஒரு தடவை பார்த்து பைபிள் தான் உண்மை, ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், அதுதான் இருக்குது, அதுதான் அவருடைய வார்த்தை, மனிதர்களை நம்பக்கூடாது, ஆண்டவர்கிட்ட திரும்பணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அதுக்கடுத்து அவங்க இந்த சேனலை பார்த்து எவனோ தப்பு தப்பாக பண்ணுறான் பாரு, பைபிளில் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பைபிளை படித்து க்ளீனாக நீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஃபெலோஷிப்புக்கு ஆள் இல்லையா, தாராளமாக இங்கே வரலாம், நம்மளும் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் ரெகுலர் வியூவர்ஸாக இருந்து பயங்கரமாக கற்றுக்கணுன்னு அவசியமே கிடையாது. அப்போ நீங்கள் யாருமே வீடியோஸ் பார்க்க வேண்டாமான்னா அப்படியும் இல்லை. இது உங்களுடைய லெசர் டைமில், உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணி சும்மா இருக்கும்போது இதை பார்க்கலாம். எதுக்காகனா மல்டிப்புளாக ரிப்பீட்டடாக வியூவர்ஸ் பார்க்கும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன் தெரியாதவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. நீங்கள் பார்த்து கற்றுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, பைபிளை படித்து கற்றுக்கிட்டாலே போதும். பைபிள் கிரீக் அண்ட் லாட்டினில் இல்லை, தமிழில் தான் இருக்குது, அழகான தமிழில் இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த தமிழ் கஷ்டமாக இருந்தால் ஆர்சி பைபிளில் தூய தமிழில் இருக்குது, அதாவது நம்ம நார்மலாக பேசுகிற தமிழில் இருக்குது. அப்படி புரியலைன்னா கூகுளில் லைட்டாக தட்டினாலே புரியும். அப்படி கூகுளெலாம் எனக்கு தட்ட தெரியல அப்படின்னீங்கன்னா, ஓலா கார் ஓட்டும் போது ஆப் தெரியாதவங்கெல்லாம் அட்டாச் பண்ணி ஓட்டுறாங்க. ட்ரிப் வரும்போது அக்செப்ட் பண்ணுறது எப்படின்னு கிட்டே ஓடி வந்து கேட்டு வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் கற்றுக்கலாம். சரியா? அதனால் எங்களுக்கு இதுதான் மோட்டோ. என்ன மோட்டோ? இங்கெல்லாம் தப்பாக இருக்குது, பைபிள் தான் கரெக்டு, திரும்புங்கன்னு. அது புரிஞ்சுக்கிட்டால் போதும். அது புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் யாருமே விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எங்கள் சேனல் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்த சேனல் ரீச் ஆகணுன்றதுக்காக ரிப்பீட்டடாக பார்க்கணும், அந்த மாதிரி தான் தேவை. சரியா? ஸோ இவ்வளோ மூக்கு பிடிச்சி நான் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. சரியா? சரி, நிறைய பேர் இதை கேட்க ஆரம்பித்ததுனால ஒரு சின்ன வீடியோ இதோடு இதுக்கு நிறுத்திடுறேன். இதுக்கு ஃபர்தராக நான் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். தேவைப்பட்டால் போடுவேன். சரியா? போடுவேன், போட மாட்டேன், அதெல்லாம் என்னோடய இஷ்டம். எப்போ தோணுதோ அப்போ போடுவேன். ஓகேவா? ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேர்ந்து படிங்க. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் மனிதனிடம் வைத்திருந்த ரிலேஷன்ஷிப் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் டிஃபரெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட். அப்படியா? இல்லை, ஆதாம்லேருந்து 2ஆம் ஆதாம் வந்து கடைசியாக நாளைக்கு அவர் மறுபடியும் வர வரைக்கும் ஒரே விதமாக தான் மனிதனை நேசிக்கிறாரா? அவர் மனிதன்கிட்ட இடைப்பட்டது எல்லாம் ஒரே விதமாக தானா? அப்படின்றதுக்காக ஃபுல்லாக கேதர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் அவங்க படிங்க. நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி வைக்கலாம். நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மேபி ஒரு டைம் டேட் செட் பண்ணி கேதர் ஆகி நம்ம எல்லாருமே நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம். சரி, அது இப்போ தோணுனதை அப்படியே சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான அவுட்புட்டை கொடுங்க. நான் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட ஏதாவது ட்ரை பண்ணுறேன், அதில் லிங்க்கு இதில் போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் அதை பற்றி மட்டும் பேசலாம், ஒரு கிளியர் பிக்சருக்கு வரலாம்.